Hi guys, welcome to Quick Throw Man of my words. So இன்னைக்கு வந்து வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் ஃபைலை எப்படி பிடிஎஃப் ஃபைலாக மாற்றுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுவும் பைத்தானை யூஸ் பண்ணி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் தேவையான்னு கேட்டிங்கன்னா அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணுறதுக்கான வீடியோவை நான் அதில் காட்டுறேன் கைஸ். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 1 டாக்குமெண்ட், டெஸ்ட் 2 டாக்குமெண்ட், டெஸ்ட் 3 டாக்குமெண்ட் சொல்லி 3 டாக்குமெண்ட் ஃபைல் வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம எப்படி இப்போ பிடிஎஃப் ஃபைலாக மாற்றுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் அதுக்கு ஒரு மாடியூல் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அந்த மாடியூல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கன்ஃபார்மாக பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். நீங்கள் எந்த டாக்குமெண்ட் ஃபைலை வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபைல் இருக்கிற ஃபோல்டருக்கு போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி ஓப்பன் டெர்மினல் கொடுங்க. இல்லைனா இந்த இடத்துலையே சிஎம்டி அப்படின்னு கொடுங்க கைஸ். நீங்கள் எது கொடுத்தாலுமே ஓகே தான். ஓகே, கொடுத்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாடியூல் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிப் இன்ஸ்டால் மாடியூலோட நேம். மாடியூல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா docx2 pdf. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். பிப் இன்ஸ்டால் docx2 pdf அப்படின்னு கொடுத்து என்டர் ட்ரை பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுனால எனக்கு ரெக்குயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு வரும். ஓகே, இப்போ நம்ம இங்கே இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் 1 டாக்குமெண்ட்ன்ற ஃபைலை இப்போ நான் வந்து பிடிஎஃப் ஃபைலாக மாற்ற போகிறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண மாடியூல் நேம் நீங்கள் வந்து கால் பண்ணணும். அதாவது docx2 pdf அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் விடுங்க. அண்ட் ஸ்பேஸ் விட்டுட்டு உங்களோட ஃபைல் நேம், நீங்கள் எந்த ஃபைலை கன்வெர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபைல் நேம் கொடுங்க. நான் டெஸ்ட் 1 டாக்குமெண்ட் அப்படின்றதான் மாற்ற போகிறேன். இப்போ நான் என்டர் டைப் பண்ணுறேன். டெஸ்ட் 1 டாக்குமெண்ட் ஃபைல்லாம் கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஓகே, கன்வெர்ட் ஆகுது. ஓகே, ஜஸ்ட் செகண்ட்ஸ் தான் கைஸ் ஆச்சு, கன்வெர்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் test1.pdf அப்படின்னு சொல்லி இங்கே டாக்குமெண்ட் ஃபைல் பிடிஎஃப் ஃபைலில் கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ எனக்கு test1.pdfன்னு வேணாம், வேறு ஒரு பேரில் வந்து அவுட்புட் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா சேம் கமாண்ட் பட் பக்கத்தில் ஸ்பேஸ் விட்டு இன்னும் அவுட்புட்கான நேம் கொடுங்க. நான் அவுட்புட்கான நேம் என்ன தரேன்னு பாருங்கள், output.pdf அப்படின்னு சொல்லி ஒரு பேர் தரேன். இப்போ நான் என்டர் டைப் பண்ணுறேன். ஓகே, docx2 pdf அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்கள் எந்த ஃபைலை கன்வெர்ட் பண்ண போகிறீங்க அந்த ஃபைல் நேம், நெக்ஸ்ட் உங்களுக்கு அவுட்புட் ஃபைல் நேம் எப்படி வரணுமோ அந்த ஃபைல் நேம் கொடுத்துருங்க. நான் வந்து output.pdfன்னு கொடுத்துருந்தேன். இப்போ இங்கே எனக்கு பார்த்தீங்கன்னா output.pdfன்ற பேரில் இந்த டெஸ்ட் 1 டாக்குமெண்ட்ன்ற ஃபைல் என்ன ஆகிடுச்சுன்னா பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் அதாவது ஒரு டாக்குமெண்ட் ஃபைலை வந்து எப்படி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் நாங்கள் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் ஃபோல்டர் அப்படின்றதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 3 டாக்குமெண்ட் ஃபைல் இருக்குது. எனக்கு இந்த 3 டாக்குமெண்ட் ஃபைலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைலாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வாட்டி நீங்கள் போய் என்ன பண்ண தேவைன்னா அந்த கமெண்ட் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால் அந்த ஃபோல்டர் எங்கே இருக்கோ அங்கே போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணிக்கிறேன். 2 pdf அப்படின்ற அந்த நேமை கொடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் அந்த ஃபோல்டர் நேம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக் ஃபோல்டர் அப்படின்னு இருக்குது. அந்த ஃபோல்டர் நேமை கொடுத்துட்டு நீங்கள் என்டர் டைப் பண்ணிங்கன்னா இந்த டாக் ஃபோல்டர்ன்னு இருக்க ஃபோல்டருக்குள்ளே இருக்க எல்லா டாக்குமெண்ட் ஃபைலையும் என்ன ஆக்கிடும்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி இதே டாக் ஃபோல்டர்ன்ற ஃபைலில் சேவ் பண்ணிவிடும். இப்போது நீங்கள் இந்த டாக்குமெண்ட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா test1 docxன்றதுக்கான பிடிஎஃப் இருக்குது. டெஸ்ட் 2 டாக்குமெண்ட்டோட பிடிஎஃப் அது கீழே இருக்குது. டெஸ்ட் 3 டாக்குமெண்ட்டோட பிடிஎஃப் அது கீழே இருக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேணாம், எனக்கு இந்த டாக்குமெண்ட் அப்படின்ற ஃபோல்டரில் இருக்க எல்லா டாக்குமெண்ட் ஃபைலுமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஃபோல்டரில் பிடிஎஃப் ஃபைலாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிம்பிள், ஜஸ்ட் அதே ஃபோல்டரில் போங்க. நியூ ஃபோல்டர் கொடுத்து நியூ ஃபோல்டரில் போயிட்டு ஒரு நேம் க்ரியேட் பண்ணுங்கள். நான் இப்போதைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபோல்டர் அப்படின்ற ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். ஓகே, அகைன் அவங்க டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் வந்து திருப்பி அதே கமாண்ட் பட் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்னொரு ஃபோல்டர் நேம் இருக்குல்ல அதை கொடுங்க. என்னோடய இன்னொரு ஃபோல்டர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபோல்டர். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த docx2 pdfன்றது இந்த டாக் ஃபோல்டர் அப்படின்றதுக்குள்ளே இருக்க எல்லா டாக்குமெண்ட் ஃபைலும் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி பிடிஎஃப்ன்ற இந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணிவிடுங்க கைஸ். என்டர் டைப் பண்ணுறேன். ஓகே, இட்ஸ் டேக் சம்டைம்ஸ். ஓகே, 3 செகண்ட்ஸ் ஆகிடுச்சு, முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த பிடிஎஃப் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் test1.pdf, test2.pdf அண்ட் test3.pdfன்னு இந்த டாக்குமெண்ட் ஃபோல்டரில் இருந்த எல்லா டாக்குமெண்ட் ஃபைலுமே பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகி சேவ் ஆகிடுச்சு. சப்போஸ் இந்த பிடிஎஃப்ன்ற ஃபோல்டர் நீங்கள் க்ரியேட் பண்ணாமலேயே உங்கள் டெர்மினலில் இதோட நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் காட்டும். ஸோ நியூ ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் ஒரு பேர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்தா தான் உங்களுக்கு அவுட்புட் கரெக்டாக சேவ் ஆகும்.
இதை வந்து ப்ரோக்ராமில் எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஓகே, நான் விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டு பிடிஎஃப் கன்வெர்ட்டர், அதனால் doc2pdf.py சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாடியூல் நம்ம ஆல்ரெடியே பார்த்துட்டோம். அந்த மாடியூல் நீங்கள் கன்ஃபார்மாக இன்ஸ்டால் பண்ணியிருக்க வேண்டும். ஃப்ரம் doc2x.pdfல இம்போர்ட் கன்வெர்ட்ன்ற ஃபங்க்ஷனை தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம் அந்த மாடியூல்லேருந்து. சிம்பிள் தாங்க, இங்கேயுமே நீங்கள் கன்வெர்ட் அப்படின்ட்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இதுக்குள்ளே நீங்கள் இப்போ ஒரு ஃபைல் நேம் கொடுக்கணும். நான் டாக்குமெண்ட் ஃபோல்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா இதோட பார்த்து காப்பி பண்ணிக்கிறேன். இதை இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல நான் பாஸ் பண்ணுறேன். ஓகே, இங்கே எல்லாமே அந்த பையன் டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. அகெயின் ஒரு ஸ்லாஷ், இங்கே ஒரு ஸ்லாஷ், இங்கே ஒரு ஸ்லாஷ், அண்ட் நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஸ்லாஷ். ஓகே கைஸ், நான் இப்போ அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ஓகே, கன்வெர்ட் ஆகுது. எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் test1.pdf அப்படின்ற ஒரு நேம் ஓப்பன் ஆகிடுச்சு. பட் எனக்கு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே பார்த்த மாதிரி அவுட்புட் ஃபோல்டருக்கு வேறு ஒரு நேமில் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த கன்வெர்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா கம்மா ஸ்பேஸ் விட்டுட்டு output.pdf அப்படின்னு சொல்லி இன்னொரு பேர் அதுக்கு அவுட்புட்டுக்கும் ஃபைலுக்கு நேம் கொடுத்துருங்க. திருப்பி நான் அகைன் இப்போ ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் output.pdf அப்படின்னு சொல்லி பேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிடிஎஃப் ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. இனிஷியலாக நம்ம வெறும் அதோட பார்த்த மட்டும் கொடுக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் எங்கே இருக்கோ அந்த ஃபோல்டர்லேயே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அதே டாக்குமெண்ட் நேமில் .pdfன்ற ஃபைல் க்ரியேட் ஆகிடும். பட் நீங்கள் அவுட்புட் கொடுக்கும்போது என்ன ஆகும், அவுட்புட்டோட பிடிஎஃப் நேம் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரோக்ராம் எங்கே ரன் பண்ணுறீங்களோ அந்த ஃபைல் இருக்கிற லொக்கேஷன்லேயே இந்த பிடிஎஃப் வந்து க்ரியேட் ஆகிடும் கைஸ். ஸோ அதுதான் இருக்க ஒரே டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ வந்து ஃபோல்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டாக்குமெண்ட் ஃபைல் கன்வர்ஷன் பார்த்தாச்சு. ஃபோல்டரும் அதே தான் கைஸ். காப்பி தான் பார்த்து நான் ஃபோல்டர் பார்த்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் இதை எடுத்துடலாம். ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, எல்லாத்துக்கும் டபுள் ஸ்லாஷ் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போது நீங்கள் இந்த ஃபோல்டரில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டரில் இருந்த எல்லா டாக்குமெண்ட் ஃபைலுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதோட பிடிஎஃப் ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும். இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் test1.document.ki, test1.pdf அண்ட் test2.document.ki, test2.pdf, test3.document.ki, test3.pdf க்ரியேட் ஆகிருக்கு. அண்ட் உங்களுக்கு அகைன் ஃபோல்டரில் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் எல்லாமே வேறு ஒரு ஃபோல்டரில் போய் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபோல்டர் பார்த்து பக்கத்தில் கொடுங்க. இப்போ நான் அந்த பிடிஎஃப் அப்படின்ற ஃபோல்டரை காப்பி பண்ணிக்கிறேன். பார்த்து காப்பி பண்ணி அந்த ஃபோல்டர் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கம்மா கொடுத்து பக்கத்தில் கொடுத்துக்கிறேன். அண்ட் இங்கேயும் எல்லாத்துக்குமே டபுள் ஸ்லாஷ். அண்ட் இந்த பிடிஎஃப்ன்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்க எல்லா பிடிஎஃப் ஃபைலையுமே நான் டெலீட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி டாக்குமெண்ட்குள்ளே இருந்த எல்லா பிடிஎஃப் ஃபைலையும் டெலீட் பண்ணிடுறேன். ஏன் இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த பிடிஎஃப் ஃபோல்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஃபோல்டரில் இருந்த எல்லா டாக்குமெண்ட்டையும் பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகி பிடிஎஃப் ஃபோல்டரில் சேவ் ஆகிடுச்சு கைஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் கைஸ். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது அண்ட் மெர்ஜ் பண்ணுறதுன்ற 2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்க்கலாம் கைஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. லவ் யூ கைஸ். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.